வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்பி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மீனவர்களிடம் மனிதநேய அடிப்படையிலான அணுகுமுறை மேற்கொள்வது குறித்து இலங்கை அரசுடன் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 522 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. மாநில அரசின் நலத்திட்டங்கள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று உதகை சென்றுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி சென்ற ஆண்டு 9.69% என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இலங்கை அரசுடன் மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் மனிதநேய அடிப்படையிலான அணுகுமுறை மேற்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று கொழும்புவில் மேற்கொண்ட பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், இலங்கை மீனவர்களின் நலன் கருதி மிக பிரம்மாண்டமான சேமிப்பு கிடங்கு இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை இலங்கை அரசு நிறைவேற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர், அரசியல் சாசன செயலாக்க வழியில் பணியாற்ற உறுதி பூண்டார். அண்டை நாடுகள் மற்றும் இந்தியாவின் கடல்சார் கொள்கையில் இலங்கை முதலிடம் வகிப்பதாக பிரதமர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடியை கௌரவிக்கும் வகையில் இலங்கை அரசின் மித்ர விபூஷணா விருதை அதிபர் அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு வழங்கினார். இவ்விருது 140 கோடி இந்தியர்களை கௌரவிக்கும் விருதாகும் என பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். இலங்கை மற்றும் இந்திய மக்களிடையிலான ஆழமான நட்புறவையும் வரலாற்று பிணைப்பையும் இந்த விருது பறைசாற்றுவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். மித்ர விபூஷண விருதுக்காக அதிபருக்கும் அந்நாட்டு அரசுக்கும் இலங்கை மக்களுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக எரிசக்தி, வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இலங்கை பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ராமேஸ்வரம் வரும் பிரதமர் தமிழ்நாட்டில் 8300 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில், சாலை திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு புதிய திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து உரை நிகழ்த்துகிறார். நாட்டின் முதலாவது செங்குத்து தூக்கு கடல் பாலமான புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்து ராமேஸ்வரம், தாம்பரம் இடையேயான ரயில் சேவையை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். இதனிடையே ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் நாளை காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை தரிசனம் மற்றும் தீர்த்தம் நீராட பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு மதுரை விமான நிலையத்திற்கு பிரதமர் வர உள்ளதால் பாதுகாப்பு கருதி இப்பகுதியில் ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசாரின் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போர்ச்சுகல், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் முதல் 4 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் இரு நாடுகளுடன் இந்தியாவிற்கான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வாய்ப்புள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவையும் மேம்படுத்தும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 522 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையிலான உயர்நிலைக்குழு தமிழகம், புதுச்சேரி, இமாச்சல பிரதேசம், பீகார் மாநிலங்களுக்கு மத்திய அரசின் கூடுதல் நிதியாக 1280 கோடி ரூபாயை இன்று அனுமதித்துள்ளது. சென்ற நிதியாண்டில் மத்திய அரசு 25,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பேரிடர் நிவாரண நிதியை பல்வேறு மாநிலங்களுக்கு இரு பிரிவுகளாக அனுமதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அமைச்சர் திரு அமித்ஷா சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் இன்று நக்சல் ஒழிப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்கிறார். 62வது தேசிய கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நாட்டின் வளமான கடல்சார் வரலாற்றையும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் இத்துறையாற்றிய பங்கையும் நினைவு கூர்ந்தார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக கடல்சார் துறையையும் துறைமுகங்களையும் தொடர்ந்து வலுப்படுத்துவோம் என சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி புதுதில்லியில் கடல்சார் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சிகளை மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய தூணாக கடல்சார் துறை திகழ்கிறது என்றார். வளர்ந்த நாடான இந்தியாவை மாற்ற அனைவரும் தங்களது பங்களிப்பை அளிக்க வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உதகையில் இன்றும் நாளையும் கள ஆய்வு மேற்கொள்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் 727 கோடி ரூபாய் மதிப்பில் 1703 முடிவுற்ற பணிகளை திறந்து வைப்பதோடு 56 புதிய திட்ட பணிகளுக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார். இந்நிகழ்ச்சியில் 15,634 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். இதனிடையே நாட்டிலேயே மிக அதிக விகித வளர்ச்சியை தமிழ்நாடு பதிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சென்ற நிதியாண்டில் 9.69% அதிகரித்துள்ளது என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறையின் அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்த அவர், இதுவரை இல்லாத அளவாக தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து சாதனை படைத்துள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து முனையம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். இந்நிலைய பணிகளை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சி காவிரி பால பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்றார். மே மாசம் 9ஆம் தேதி தமிழக முதல்வர் பேருந்து நிலையமும் நம்முடைய டெர்க் டெர்மினல் மார்க்கெட்டும் அடிக்கல் நட்டுறாங்க. நிறைய கழிவறை வசதி உண்டு பண்ணிருக்கோம். குடிதண்ணீர் ஒவ்வொரு பேருந்து வேலையிலையும் RO வாட்டர் ஃப்ரீயா கொடுக்கறது அது வச்சிருக்கிறோம். இந்த விதமான லேட் இல்லாம அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வண்டி வாகனங்கள் கூட தேவைன்னா வச்சிருக்கோம். எக்ஸலேட்டர் இருக்குது மேல போறதுக்கு. மேல டவுன் பஸ் வருது, கீழே மப்சல் பஸ் வருது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிக்கிறதுக்கு தனியா பே இருக்கு. எக்ஸ்பிரஸ் பஸ் ஸ்டாண்டு தனியா போட்டுக்கிறோம். எனவே முடிஞ்ச வரைக்கும் எல்லா வசதியும் பண்ணிருக்கோம். திறந்துட்டு எது தேவையோ மேற்கொண்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக விவசாயி தெரிவித்துள்ளார். முருகையன் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர். விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான கிராமங்களில் விவசாயிகள் இன்சூரன்ஸ் கட்டியுள்ளோம். இதில் 162 கிராமங்களுக்கும் இன்சூரன்ஸ் பயன் கிடைத்துள்ளது. இந்த இன்சூரன்ஸ் திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது விவசாயிகள் மத்தியிலே பெரிய வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் தெரிவித்துள்ளார். தேசிய மாற்றுத்திறனாளி பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் வட்டியில்லா கடன் மற்றும் குறைந்த வட்டியிலான கடன் உதவி வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் பயனடைவதற்கு சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம். இது குறித்த விவரங்களுக்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை தொடர்பு கொண்டும் www.dharmaburi.nic.in என்ற தருமபுரி மாவட்ட இணையதளத்தில் பார்வையிட்டும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் அரசு வழங்கும் நலத்திட்டங்களை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சிவகங்கை மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகளை வெளியேற்றும் நிறுவனங்கள் மேலாண் விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெற அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கூறியுள்ளார். திருவண்ணாமலை குப்பநத்தம் நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை திறக்கப்படும் தண்ணீரின் மூலம் 9432 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகை மாவட்டத்தில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் பணியிடங்களுக்கு நாளை மறுநாள் முதல் வரும் 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 16 அடி உயர்ந்து 81 அடியை எட்டியுள்ளது. பவானிசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து இன்று 6214 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பழனி திருஆவினங்குடியில் பங்குனி உத்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலின் உப கோயிலான திருஆவினன்குடி அருள்மிகு குழந்தை வேளாத சுவாமி திருக்கோயிலில் இன்று கொடியேற்றத்துடன் பங்குனி உத்திர திருவிழா தொடங்கியது. முதல் நாளான இன்றே ஏராளமான பக்தர்கள் கங்கை மற்றும் காவேரியில் இருந்து புனித தீர்த்தங்கள் கொண்டு வந்து மூலவருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் வருகின்ற 10ஆம் தேதியும் பங்குனி உத்திர தேரோட்டம் 11ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 மணிக்கு சண்டிகரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸுடன் மோதுகிறது. பிரேசிலில் நடைபெறும் உலக குத்துச்சண்டை போட்டியின் 70 கிலோ எடை பிரிவின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹிதேஷ் இங்கிலாந்தின் ஓடல் கமராவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் 65 கிலோ எடை பிரிவின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபினாஷ் பிரேசிலின் யூரி ரைஸுடன் மோதவுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீனவர்களிடம் மனிதநேய அடிப்படையிலான அணுகுமுறை மேற்கொள்வது குறித்து இலங்கை அரசுடன் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 522 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. மாநில அரசின் நலத்திட்டங்கள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று உதகை சென்றுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி சென்ற ஆண்டு 9.69% என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.